டிவிக்கு தான் ப்ரோ. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சுட்டு அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்ந்த கௌசியம் மாதிரியே கிடையாது. அஞ்சு அஞ்சு 10 விஜய் தான் கெத்து. லூஸ் இல்லனே மென்டல். நமக்காக நாங்கள் எங்களுக்காகவே அண்ணன். நீ காதன் வந்து கத்தினுங்கற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். இத பரவச நிலைங்கறாங்க. சரி. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. டிவிகே மாஸ்டர் கிளாஸ். டிவிகே மாஸ்டர் கிளாஸ். டிஎம்கே ஸ்டாலின் நெஞ்சோலி வந்திருந்தடா. போடா பண்ணி. போடா பண்ணி. ரொம்ப கொஞ்சம் பேசுறாங்க. அவரு சாட்டடி உண்டு. எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சோம் ப்ரோ. சாட்ட முருன்னு சாட்டடி உண்டு. என்ன மம்பள மாட்டறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவரு எப்பவுமே கதற விடுவாரு. சீமான் ஸ்டாலின் எல்லாம் கதறுவாங்க எப்பவுமே. அடச்சி மூடுற வாயா. டிவிக்கு எல்லாம் ஓட்டு மேல அவ்வளவுதான். 2020 விஜய் தான். போடா. ஓ இம்சை தாங்க முடியல. ஓடி போடா நாயேன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடி போயிடுறேன். ஸ்டாலின்ல ஒரு டிவி செட். ஃபேண்டாஸ்டிக். வெரி குட் ஆர்குமெண்ட். அதெல்லாம் மாறாது. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல எத்தனை ஓட்டு இருக்குது? இவனை கொன்னுடலாமா? இந்த ஆட்சியில கண்டிப்பா மக்களுக்கு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். அத நான் எப்படி நம்புறது? நம்ப வைக்க நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்ய வேணாம். நான் செய்யறேன். இந்த பாலியல் தொல்லையில இருந்து பெண்களுக்கான முழு விடுதலை நம்ம தளபதி வாங்கி கொடுப்பாரு. ஏய் கிழவி உனக்கு என்ன இருமா அப்படி? நம்ம தளபதி சின்னம் நம்ம வெற்றி கொடி சின்னம். ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நாளை முதல்வரின் சின்னம். ஐயோ வாப்படை வாப்படை. இன்னும் போலையா? பாமாவளைய பாத்து. என் குடும்ப அனைத்து ஓட்டையும் தளபதிக்கு தான். குடும்பத்துக்கு ஆகாதே. நான் வந்து எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடியா இல்லை. ஆக்சுவலி நான் வந்து விஜய் நான் கோட் போடுறதுக்காக இப்போ என்னோட ஐடி எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பயனும் இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா அவரை பார்த்ததுதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சூப்பரா பேசினாரு. நல்லா தான் பேசினாரு. மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி பேசினாரு. செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு அவர் ஆட்சிக்கு வந்தா. வரமாட்டான் சேட்டு. வரமாட்டான். நான் தினக்கூலி தான். நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் எனக்கு கூலி வரும். ஸோ என் ஃபேமிலி இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு தளபதிக்கோசரம் இங்கே வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா. ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஸோ நல்லது செய்யணும், அவ்வளோதான். எங்களுக்கு ஒரே நோக்கம் தான், மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. விஜய் வந்து 2026 வெற்றி பெறணும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. யார் எது சொன்னாலும் சரிங்க, அவர் தான் ஜெயிக்க போறது உறுதி. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. அவர்தான் சிஎம், அவர்தான் சிஎம், நோ டவுட். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நாங்க கூட்டணி நம்பி வரல, அவரை நம்பி வரோம். அவரை நம்புறாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? அவங்க
இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? விஜய் வந்து ஊழல் வரி கிடையாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? தமிழ்நாடு நம்ம கெட்டு போச்சு. அதை வந்து சரிப்படுத்துவார் எங்க தலைவர். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. கண்டிப்பா எங்க இளைய தளபதி வந்து விஜய் ஜெயிப்பாரு. நாங்க ஜெயிக்க வைப்போம். எல்லாரோட ஓட்டுவோம் சேலத்துக்கு டிவி கேக்குதா? வேற யாரும் இல்ல. எதிரியா இருந்தாலும் உண்மையை சொல்ற நீ சொல்லு. விஜய் அண்ணன் தான். அண்ணன் மட்டும் தான் ஒரு 2026 நாங்க தான் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தளபதி மாதிரி பேச யாருக்கும் வராதுங்க. பைத்தியக்கார கூதி. சூப்பரா இருந்ததுங்க. இந்த சேலம் மாநகரத்தை பத்தி ரொம்ப சிறப்பா பேசியிருக்காரு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. திமுக தீவிர சத்து. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? விஜய் எங்க உயிர், அவர்தான் ஆட்சிக்கு வரணும். விஜய் சார் கண்டிப்பா இந்த எலெக்ஷனுக்கு வரணும். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விஜயோட பாதுகாப்பு இந்த நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. இந்த முதலமைச்சர் விஜய் சார் வந்தா நல்லா இருக்கணும் எல்லாருமே விரும்புறாங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். இவர் வரணும். விஜய் தான் வரணும். அப்பதான் பஸ்காரங்க நிப்பாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? தலைவா வா தலைவா, தளபதி வா தலைவா, திரை உலகை ஆண்ட சிங்கமே வா தலைவா. தலைவா தளபதி ஸ்பீச் மாசு. பயங்கரமா பண்ணிட்டாரு. தூய சக்தி தீய சக்தி இது ரெண்டு தான் போட்டியா. மெயின் சீமா சாமா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரையும் போட்டு புதைச்சிட்டு தான் 2026ல அவரு இன்னும் 2 மாசம் டைம் இருக்குது. அவர் வந்து நிப்பாரு. நிக்கும் போது இவங்களாம் குழியில படுத்துருவாங்க. கண்டிப்பா படுக்க வச்சிருவாரு. மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறது மரியாதை வேற வேணும். அவருதான் சாட்டை விடுறது. முன்னா வீட்டு சாட்டை தான் போவோம். எல்லாரும் சாட்டை போலாமா? கண்டிப்பா சாட்டை போவோம். சாட்டை மேல எல்லாம் விடுங்க. புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டர் பாருங்க. பார்க்கதான் வந்தேன். கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கில் இருக்கும் போகிற தற்குறின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். தற்குறினா வந்து ஒரு விஷயத்தை வந்து முட்டாளுக்கு பேர் தான் தற்குறின்னு சொல்லுவாங்க. எந்த பொண்ணால சொன்னா ஒரு பக்குவம் இல்லாத பரதை சொல்லியிருப்பான், அனுபவம் இல்லாத அனாதை சொல்லியிருப்பான். ராஸ்கல், இது ஒரு மனநல மருத்துவம் அண்ணடா. இப்போ நாங்கள் மாற்றம் தேடி வந்திருக்கோம். நாங்கள் வந்து தற்குறி கிடையாது. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற. ஆனால் அப்படி இல்லை. கொள்கைனா என்ன? கொள்கைனா 5 தலைவர். கொள்கை தலைவர்னு சொல்லிட்டாங்க. கொள்கை தலைவர்னா அவங்க கொள்கை தான் நம்ம எடுத்துக்க போறோம். நிக்கிதா பீ மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி குத்து நல்லா காது குத்து. அன்னைக்கு என்ன கூட்டு போய் காது குத்துனல்ல, அவன் மூக்கு குத்த சொன்னா நீ என்ன காது குத்துனியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் சூப்பரா பேசுனாரு. எங்க அண்ணன் இந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி. அடுத்த சிஎம் எங்க அண்ணன் தான். ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன கண்டிப்பா செய்வாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதே மாதிரி எந்த தலைவரும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு எங்க அண்ணன் எடுத்துக்கிறாருன்னா எங்களுக்காக மட்டுமே தான். இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. கண்ணு வைக்க பாப்போம். அடுத்த சிஎம் தளபதி. டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இது தலைவர் விஜய் வரணும், அவர் முதல்வர் ஆகணும், எங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். இதுக்கு பொறுக்கி பரதே அறிவு கேட்டான். 5-5-10 விஜய் தான் கெத்து. நம்ம தளபதி வந்தா எல்லா இளைஞர்களுக்கும்
வேலை வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இனிமே தளபதி தான் ப்ரோ, ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அப்பா அப்பா நீங்க 2000 கொடுத்தாலும் சரி 5000 கொடுத்தாலும் சரி எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு. கிருத்தரம் புடிச்சன ஒண்ணுமே பண்ணல. பயம் வேலை செய்யுது பையா, பயம் வேலை செய்யுது. தளபதியால மட்டும் தான் உங்க பயத்தை காட்ட முடியும். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். நன்றிங்க. ரொம்ப மரியாதை கொடுத்துட்டாங்க. ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்குதுங்க. ஸ்டாலின் வந்தா பெண்களை யாருக்குமே பாதுகாப்புல. விஜய் அண்ணா வந்தா பெண்களை வந்து எல்லாருக்குமே பாதுகாப்பு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஸ்டாலின் வந்து அவள் தான் இந்த உலகமே அழிஞ்சு 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா